வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நாம் அரசியல் சார்ந்த பதிவை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். கரூரில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயின் பிரச்சார கூட்டத்தில் 41 பேர் உயிரிழந்த சம்பவம் நடைபெற்றது இல்லையா? அதில் திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியிடம் சிபிஐ அதிகாரிகள் 6 மணி நேரம் விசாரணை நடத்தினாங்க. அந்த விசாரணையின் போது என்ன நடைபெற்றது அப்படின்னு சொல்லி தாங்க இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். 6 மணி நேர விசாரணை. கரூர் சம்பவம் சிபிஐ விசாரணை குறித்து செந்தில் பாலாஜி விளக்கம். கரூரில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயின் பிரச்சார கூட்டத்தின் போது ஏற்பட்ட நெரிசல்ல சிக்கி 41 பேர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியிடம் டெல்லியில் சிபிஐ அதிகாரிகள் 6 மணி நேரம் விசாரணை நடத்தினர். இந்த விசாரணைக்கு பிறகு சென்னை திரும்பிய அவர் விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். கரூரில் நடைபெற்ற அந்த துயரச் சம்பவம் தொடர்பாக தன்னிடம் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு முறையான விளக்கம் அளித்துள்ளதாக குறிப்பிட்ட செந்தில் பாலாஜி, சாட்சிகள் என்ற அடிப்படையில் சில குறிப்பிட்ட நிகழ்வுகள் குறித்து அதிகாரிகள் கேட்டதாகவும் அவற்றை பொதுவெளியில் பகிர முடியாதும் என்று தெரிவித்தார். சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று பணியாற்றியவன் என்ற முறையில் சிபிஐ எழுப்பிய சந்தேகங்களுக்கு பொறுப்புடன் பதிலளித்துள்ளதாக அவர் தெரிவித்தார். மேலும் 2026ஆம் சட்டமன்ற தேர்தலில் திமுக மீண்டும் வெற்றி பெற்று மு.க. ஸ்டாலின் 2வது முறையாக முதலமைச்சர் ஆவது உறுதி என்றும் ஆதவ் அர்ஜுனாவின் கருத்துக்கள் பற்றி சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை என்றும் அவர் தெரிவித்தார். மேலும் விபத்து நடந்த சில நிமிடங்களிலேயே செந்தில் பாலாஜி அங்கு வந்தது மற்றும் தவேக நிர்வாகிகளுடன் ஏற்பட்ட பரஸ்பர குற்றச்சாட்டுகள் குறித்து அதிகாரிகள் அவரிடம் துருவி விசாரித்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன.